அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வந்து ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட மகன்ட மிப்ரஸ்ட கன்வகேஷன் நடந்துச்சு கொழும்புல பிஎம்ஐசிஹெச். அதற்கு போனது அங்கே எடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. அப்போ அன்றைய நாள் வந்து நான் பகல் சாப்பாட்டுக்காக வந்து சிக்கன் டெவலப் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ரெசிபி பெருசாக ஷேர் பண்ணல உங்களோட. என்ன வீடியோ வந்து லென்த்தி ஆயிரும். அதோட வந்து கத்திரிக்காய் பொரிச்சு கிரேவி பண்ணி அதோட பிப்பிஞ்சா கேரட் போட்டு ஒரு சலாட் மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். அதோட ஒயிட் ரைஸ் வந்து ரைஸ் குக்கர்லேயும் நான் போட்டிருந்ததால் ரைஸ் குக்கரோட எடுத்துட்டேன். சஹான் எடுத்து நாங்கள் போயிட்டு அப்படி சேவ் பண்ணிக்கலும்ட்டு இந்த கறியெல்லாம் ஆற வச்சு நல்லா ஒரு கண்டெய்னர் பாக்ஸுகளில் போட்டுட்டேன். காலை சாப்பாட்டுக்காக வேண்டி நான் பிரெட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ இது வந்து எங்களுக்கு வேன்லேயே சாப்பிட்டுடணும். பிரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து முட்டை அதோட மிளகு உப்புத்தூள் போட்டு உங்களுக்கு மில்க் பவுடரை அடித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் இருந்தாலும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ப்ரெட்டை போட்டு நீங்கள் ஒரு ஃபேனில் பட்டர் போட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆகின பிறகு இந்த ப்ரெட்டை போட்டுக்கோங்க. போட்ட பிறகு 2 பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணின பிறகு இறக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த போட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பலும் இப்படி செஞ்சு இப்போ இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு நாங்கள் சுபெல்லாம் தொழுதுட்டு 6 மணி ஆகிக்கும் எங்களோட வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்ப செல்ல. இதெல்லாம் ரெடியாக எடுத்துன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. எவ்வளோதான பிள்ளைகள் பெருசாகினாலும் பிள்ளைகள் வந்து பெற்றோர்மார்களுக்கெல்லாம் சின்னவங்க தான். எல்லா பெற்றோர்களும் ஆசை இதுவாக தான் இருக்கும். எங்களோட புள்ள நல்லா படித்து நல்ல ஒரு ஆளாகி நல்ல ஒரு முன்னுக்கு வரணும்ட்டு தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதே போல் தான் பண்டே நாள் கிளம்பி இப்படி போக செல்ல அப்படி கட்டுநாயக்கா போயிட்டு தான் போனோம். கட்டுநாயக்கா ஏர்போர்ட் தான் அது. அப்போ அந்த ரோட்டால் போய் நாங்கள் ஹைவே ரோட் போட்டு தான் போனோம். எங்களுக்கு ஏர்லியாக வர சொல்லிருந்து 9 மணிக்கு நாங்கள் 6 மணிக்கு கிளம்பினதால் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அப்போ ஹைவே ரோட் போட்டு போனோம். எங்களுக்கு அவசரமாக போயிட்டு போனோம். அப்போது மண்டே நாள் வந்து அதுலேயும் க்ரௌட் கூட ட்ராஃபிக்காகவே இருந்துச்சு. இப்போ இதிலிருந்து நாங்கள் இப்போ கொழும்பு நோக்கி வந்து நின்றோம். நாங்கள் போய் வந்து பிஎம்ஐசிஹெச்லையும் வந்து அடைஞ்சிட்டோம். பிஎம்ஐசிஹெச்சில் வந்து கேட் பகுதி தான், வெளிப்பகுதி இது. அவசரமாக நானும் என் மகள் ஐனாவும் இறங்கி நாங்கள் இது உள் போகிற இடம் தான். வெளி சைடை பார்த்த ஒரு தெருவில் எல்லோரும் உள்ளுக்கு போகல. ஏண்டா அவசரமாக டைமும் ஆகிட்டு 9 மணிக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. நான் அவசரமாக போகிற டைம் இப்படி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அன்றைய நாள் வந்து இந்த பிஎம்ஐசிஹெச்சில் வந்து இந்த கன்வகேஷன் வந்து ஒரு 5000 பேருக்கு மட்டும் இருந்துச்சு. அப்போ இந்த மகன்ட கோட்னு வந்து என்னோட ஹையில் தான் இருந்துச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டு அவர்கிட்ட அவசரமாக போய் ஒப்படைச்சணும். ஏன்னா அவர் நேரத்தோடு வந்துட்டார் 2 நாளைக்கு முதல்ல. இப்போ இந்த நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்த இதில் முதல்ல எல்லாம் இன்றைக்கு வேலை செய்யலை போலாது. அப்படியே இப்படியே படி ஏறிட்டு போக சொல்ல மேலும் பார்த்தா ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு அழகாக இருந்துச்சு. இப்போ இது வந்து சிவப்பு காப்பர் பிரிச்சு இருந்துச்சு. அது சைடில் ரெண்டாக வாஸ் வச்சுருந்து அதெல்லாம் சில்வர் இல்லை கோல்ட் கலர் பூசப்பட்டிருந்துச்சு. இது அவசரமாக நானும் உள்ளே போயிட்டு இருந்தேன். வெளிப்பகுதியில் பார்த்து இந்த பகுதியிலையும் நடமாட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. எங்களோட இது ஃபங்க்ஷன் வந்து 2வது மாடியில் தான் இருந்துச்சு. அப்படியே 2வது மாடிக்கு ஏறின டைம் தான் இது எடுத்த வீடியோ. ஸ்டூடெண்ட்கள் எல்லாம் நல்லா எல்லாம் ரெடியாகிட்டே வந்திருந்தாங்க. கேர்ள்ஸுகள் பாய்ஸுகள் எல்லாம் மாதிரி இதெல்லாம் ரெடியாகி போயின்னு இருக்கிற டைம் தான் வீட்டுகள்லேருந்து வாரவங்க. அப்படியே போய் நான் வந்து எங்களுக்கு ஒரு டோக்கன் தந்தி இந்த ஒருத்தர் தான் நாங்கள் போய் பார்த்தா தேசிய கீதம் முடிஞ்ச பிறகு 88 அவார்ட் செரமனி அவங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த செரமனியை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அது பிறகு ஒவ்வொருத்தர் பேர் கூப்பிட்டு இந்த கன்வகேஷன் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. இது எப்படி 9 மணி தொடங்கி ஒரு 12 மணி ஆசல் இந்த கன்வகேஷன் முடிஞ்சிட்டு. இது பிஎம்ஐசிஹெச் உள்பகுதி. இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சீட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆளுக்கு தான். இப்போ சின்னவங்களை கூட்டின்னு போகிறாண்டு அவங்க சொல்லி எனக்கு சத்தம் போடவான பிள்ளைகளை நீங்கள் மடியில் வச்சுக்கணும், அவங்களுக்கு சீட் வழங்கப்பட மாட்டாதுன்ட்டு.
ஸ்டூடெண்ட் பாய்ஸ்கள் எல்லாம் இன்னப்படி கோட் சூட் போட்டு, ஆனால் கேர்ள்கள் எல்லாம் இன்னப்படி சாரி உடுத்து, எங்களோட கேர்ள்கள் வந்து முஸ்லீம் கேர்ள்கள் வந்து ஹிஜாப் அணிஞ்சு அன்னப்படி தான் இருந்தாங்க எல்லாரும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து உண்மையிலே நேர்த்தியாகவும் அழகா இருந்துச்சு. இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் மட்டுமில்லை, இன்னும் ஸ்டேஜில் இருக்குது. அதுகளில் பிஎம்எஸ்சியத்தில் வந்து இது கன்வகேஷன், அதோட எக்ஸிபிஷன் அன்னப்படிகள்லாம் நடக்குது. இது இந்த தலைவர் தான் இது சர்டிஃபிகேட் வழங்கினுச்சு இங்கெல்லாம் சார் அன்னப்படி. நாங்கள் வீட்டில் இருந்து வீடியோ பார்க்குறத விட அந்த முன்னுக்கே போய் அவங்க கையால் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது எங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே பிள்ளைகள் ஒரு சின்ன முயற்சி கூட பெற்றோருக்கும் சந்தோஷம்தான், அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். முகமது மிஃப்ராஸ் சொன்னதும் அவர் மேடைக்கு வந்துட்டார். இப்போ ஒவ்வொருத்தர பேர் கூப்பிட்டு அழைச்சதும் இந்த சார் வந்து ஒவ்வொருத்தர எப்படி அனுப்பி நின்றார். அப்படி அவங்க அங்கே போய் பெரியவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அப்படியே அங்கே வெளியாகிறேன். இவங்களோட சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து அங்கே திரையிலையுமே அப்படி ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அதையும் பார்க்க இயலும் அப்படியே. இதில் ஒவ்வொருத்தரும் வீடியோ ஃபோட்டோஸ்கள் அப்படி எடுத்து நின்றாங்க. AAT எல்லாம் கன்வகேஷன் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்து இன்னப்படி தான் இருந்துச்சு இந்த ஸ்டேஜ் எல்லாம். எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வெளியாகிற டைம் தான் இது. அப்படியே சரியான சனத்தொகையும் கூட 5000 பேர் மட்டும் இருந்ததால் இப்போ இது வந்து எல்லோரும் கீழே இறங்கி நிற்கிற டைம் தான் அடுத்த வீடியோ வந்து இது. இப்போ கொஞ்சம் விண்டோஸ் பக்கம் போனேன். இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த சைடையும் கொஞ்சம் பார்ப்போம்ட்டு இந்த விண்டோஸ் பக்கம் பார்த்து இந்த முன் சைட் கேட்டெல்லாம் அப்படியே தெரியுது முன் பகுதியிலிருந்து. இதெல்லாம் பல்ப் செட்டுகள் போல். இந்த பிஎம்ஐ செட் கன்வகேஷன் நடந்த உள்பகுதி இது வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நின்றாங்க இந்த ஸ்டூடெண்ட்கள் கூட. இப்போ நான் திரும்பி போனது வந்து இந்த மகளோட வாட்டர் பாட்டில் உடுக்கட்டிருந்து அதை எடுத்துக்க திரும்பி போன டைம் நான் இன்னும் வீடியோ எடுத்துட்டேன். ஏன்டா இந்த பகுதியை பார்த்தா நல்லா அழகாக இருந்துச்சு இந்த சீட்டுகள் எல்லாம் அன்னப்படி. இப்போ எல்லோரும் போன பிறகு இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அவங்களோட ஷேர் பண்ணுவோம்ட்டு பார்க்க அவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் முடிஞ்சு வெளியாகின போகிறோம் இந்த டீ டைம் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து டோக்கன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேட் தானே அது. அதில் என்ன வச்சுருந்தேன்னு பார்ப்போம். இந்த பிரெட் ஸ்லைஸ் அதோடு வந்து இந்த பாஸ்தா ஒவ்வொரு ரோல்ஸ் அதோட டீ எல்லாட்டி கூழ் இது சரி எடுத்துக்கணும் உங்களுக்கு விரும்பினத்தை. இதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து கீழே இறங்கி நின்றோம். இங்கே அதில் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியாகிட்டோம். இது வந்து வெளியாகிற இடத்துல நான் போக சொல்ல ஒருத்தர் நிற்கணும். இப்போ வார டைம் பாருங்கள் எப்படி நிறைய பேர் இந்த சைடெல்லாம் இந்த ஒரு நாட்டு கொடிகள் அவங்க பார்த்துருந்தேன். அதை நான் குறிப்பாக பார்க்கல இந்த நாட்டுன்ட்டு அவசரத்தில் நானும் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மகனுக்கு கிடைத்த சர்டிஃபிகேட் தான், அதையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இது அந்த முன் வாசல் இந்த கண்ணாடி பகுதி இப்படி ஒரு கனமான கண்ணாடி பகுதி தான் அது. அங்கேருந்து நாங்கள் வெளியாகிட்டோம் வீடியோ ஆகிட்டு. அப்படி வர டைமில் இந்த வாட்டர் வேர்ல்டு இந்த பகுதியை நான் பார்த்தேன். அந்த இதை வந்து வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன். அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அது தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.